வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் 21/4/2025 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் தான். எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பற்றின ஒரு நிறைய சேனல்லையும் சரி, நிறைய என்னோடய குரூப்லேயும் சரி, மித்தத்துலேயும் சரி நிறைய பேர் கேட்டுட்ருக்க கொஷின் இந்த டேட் ஆஃப் பர்த் பற்றின ஒரு விஷயம். அது எரரா இல்லை அது ஏதாவது பர்பஸ்ஃபுல்லாக நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் சிவி லிஸ்ட்டில் என்ன டிலே ஆகுது, என்ன ரீசன், டிஆர்பி என்ன சொல்லியிருக்காங்க, வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா, ஸோ அதை பற்றினது தான் இது. பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இல்லை எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டான டைமில் கரெக்டான நியூஸாக அப்டேட் ஆகும். ஸோ டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்கவங்களா இருக்கட்டும், செலக்ட் ஆகிருக்கவங்களா இருக்கட்டும், நீங்கள் வேலையில் போய் ஜாயின் பண்ணாலும் உங்கள் டீச்சர்ஸாக மிங்கிள் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் வந்து நம்மளோட சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வில் ஒரு 3 நாள் ஒரு 1 வீக் அப்படிங்கிற ஒரு டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னென்னா ரிசல்ட்ஸ் ஃபார் 25,000 எழுதுனா அத்தனை பேரோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. முடிவுகள், மதிப்பெண்கள், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன காலம் இருக்குது அப்படின்னா அவங்களோட ஒரு சீரியல் நம்பர், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், இதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றின ஒரு நியூஸு நிறைய பேர் கேட்டுக்கிட்ட ஒரு நியூஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ பணிக்கு நடந்த நியமன தேர்வில், இடைநிலை ஆசிரியர் பணிக்கு நடந்த நியமன தேர்வில் வயது அடிப்படையில் மாணவ பருவத்தில் இருக்கும், அதாவது 17 and 18 இருக்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ தொடக்க பள்ளிகளில் பல ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கிற போது டிஇடி தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த 2014 இருக்கிற ஜூலையில் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து 25,000க்கும் மேற்பட்டவங்க வந்து எழுதுனாங்க. அதில் முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டது. நிறைய பேரோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்குன்னா 2005, 2006 பிறந்தவங்களாக இருக்காங்க. அப்போ அவங்க 2024 நியமன தேர்வு எழுதின போது அவங்களோட இது வந்து எவ்வளோ தான் இருக்கும், 17, 18 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனக்குறைவு, இது வந்து எப்படி கவனக்குறைவாக எழுதி வந்தாங்களா, இல்லை ஏதாவது ஒரு பர்பஸாகவே டிடிஎட் முடித்த உடனே அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வருமா, எழுதியிருக்க முடியுமா? 2022 டிஇடி எழுதுனவங்க லாஸ்ட்டாக நடந்த டிஇடி நடந்தது வந்து 2022 எழுதும்போது 2005 பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு 17 வயசு தான் ஆகும். அப்போ தான் அவங்க +2 முடிச்சிருக்க முடியுமா? அதுக்கப்புறம் எப்படி டிப்ளமோ 2 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பணி நியமன தேர்வு எழுதியிருக்க முடியும்? அதே மாதிரி டிஇடி எக்ஸாம் எழுதும்போது அவங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருது. அது என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் நம்மளோட குரூப்லேயுமே கேட்டிருந்தீங்க. ஒரு 2 விஷயம் வந்து இது வந்து எரர். ஒரு நேம் நான் நேம் சொல்ல விரும்பலை. அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் என்னோடய டேட் ஆஃப் பர்த் வந்து பை எரர் வந்து ப்ரௌசிங் சென்டரில் மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அது இப்போ சிவியில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின். டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்குது அப்படின்னா அதை டிஆர்பியில் நீங்கள் அது தெரியாமல் அப்லோட் பண்ணிட்டோன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் அந்த சில பேர் ஒரு 17 அப்படிங்கும்போது 18 அப்படிங்கும்போது நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு வந்து 17 பாதியில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் படிக்கும்போது எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க. செகண்ட் இயர் படிக்கும்போதே அவங்க வந்து டிஇடி எக்ஸாம் எழுதுறதுக்கு, அது தகுதி தேர்வு எழுதுறதுக்கு இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னவா இருந்தாலும் இது மிகப்பெரிய குழப்பமாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் இருக்காது. ஒரு 2005 to 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 20 பேர், 5 to 10 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அதற்கான கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக டிஆர்பி கிட்டேருந்து வரும்னு எதிர்பார்ப்போம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ், சிவி லிஸ்ட்டில் வந்து எல்லாமே ரெடியாக இருக்கும், போட்டுருவாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் நம்ம ரைஸ் பண்ணும்போது அதுக்கான
கிளாரிஃபிகேஷன் அவங்க ரெடி பண்ணிட்டு தான் அவங்க சிவியை வந்து கொடுப்பாங்க, சிவி லிஸ்ட்டை. அடுத்து பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இதில் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம அதிகாரப்பூர்வமாக இன்னும் சொல்ல முடியாட்டி கூட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த 24ஆம் தேதி நமக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையோட மானிய கோரிக்கையில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 110 விதியின் கீழே டைரெக்டாக முதல்வர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உறுதியாக அதாவது இடைநிலை ஆசிரியர் பணியிடம் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத நிறைய இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதோட வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் ஒரு 1000 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து டெசிஷன் கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷன் தான். ஸோ அதனால் அவங்க நல்ல ஒரு முடிவாக எடுப்பாங்க அப்படின்றத நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Thank you friends.